அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிறது. பெஹல்காம் தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை அவசரமாக கூட்டியிருக்கிறார் ஆளுநர். அது தொடர்பான செய்திகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வரும் 28ஆம் தேதி சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடர் கூடுவதாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அறிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், காஷ்மீர் சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட இருக்கிறது, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சண்முகவேல், கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் மாவட்டத்துல பைசரன் புல்வெளி பகுதிகளில் பயங்கரவாதிகள் நடத்தி தாக்குதல்ல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில 17 சுற்றுலா பயணிகள் காயமடைந்து ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர்ல சிகிச்சைகளை பெற்று வராங்க. இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மத்திய உள்துறை அமைச்சரோடு பல கட்ட ஆலோசனைகள் எல்லாம் நடத்தியதற்கு பிறகாக நேரடியாக அங்கிருக்கக்கூடிய ஆய்வு பணிகள் எல்லாம் மேற்கொண்டதற்கு பிறகாக இன்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் ராஜ்பவன்ல இருந்து வெளியிடப்பட்டிருக்கூடிய இந்த செய்தி குறிப்புல வரக்கூடிய 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை அவசரமாக கூடுவதாக துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அறிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 பிரிவு 18(1) கீழ் துணைநிலை ஆளுநர் தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையினுடைய சிறப்பு கூட்டத்தொடரை வரும் 28ஆம் தேதி கூடுவதாக துணைநிலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு கூட்டத்தொடர் எதற்காக என்றால், சமீபத்துல கடந்த 22ஆம் தேதி பகல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல உயிரிழந்த 26 சுற்றுலா பயணிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காகவும், அதே நேரத்துல பாகிஸ்தான் அரசை கண்டிக்கக்கூடிய வகையில பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காகவே துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்ட இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய எல்லைகளை முக்கியமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசு வரக்கூடிய 28ஆம் தேதி சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி பாகிஸ்தான் அரசுக்கு கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒன்று. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.